சூரிய அஸ்தமனத்தின் தங்க ஒளியில் நனைந்த ஒரு தனிமையான பாலைவன மலையில் ஆபிரகாம் தனது கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார். இரக்கம் நிறைந்த இதயத்துடன் அவர் கூப்பிடும்போது காற்று அவரது அங்கியை மெதுவாக இழுக்கிறது. மேலே மேகங்கள் வழியாக ஒரு பிரகாசமான ஒளி உடைகிறது. தேவனின் இருப்பு அவரது வேலைக்காரனின் வேண்டுகோளை கேட்கிறது. உரையாடல் முடிந்ததும் 2 பிரகாசமான தூதர்கள் தொலைதூர நகரத்தை நோக்கி திரும்புகிறார்கள். அவற்றின் தங்க இறக்கைகள் மங்கலான ஒளியில் மின்னுகின்றன. பாலைவன மணலின் மீது நீண்ட அழகான நிழல்களை போடுகின்றன. எச்சரிக்கை மற்றும் தீர்ப்பு இரண்டையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்பதை அறிந்து ஆபிரகாம் அமைதியாக பார்க்கிறார். சூடான மாலை வானத்திற்கு எதிராக சோதோமின் மணற்கல் வாயில்கள் உயர்கின்றன. பழங்களுக்காக வியாபாரிகள் பேரம் பேசுகிறார்கள். ஒட்டகங்கள் அமைதியின்றி நகர்கின்றன. நகர மக்கள் உள்ளே நுழையும் 2 ஒளிரும் அந்நியர்களை ஆர்வத்துடன் பார்க்கிறார்கள். கூட்டத்தின் கண்களில் சந்தேகம் நீடித்தாலும் அவர்களின் அடிகள் சீராக உள்ளன. அவர்களின் நோக்கம் அசைக்கப்படவில்லை. நகரத்தின் பரபரப்பிற்குள் லோத்து பயணிகளுக்கு முன்பாக அன்புடன் வணங்குகிறார். அவரது புன்னகை நேர்மையானது. நெய்த கம்பளங்களும் மட்பாண்டங்களும் அக்கறையையும் வரவேற்பையும் பற்றி பேசுகிற அவரது தாழ்மையான வீட்டிலிருந்து எண்ணெய் விளக்குகளின் மென்மையான ஒளி பரவுகிறது. இரவிலிருந்து தங்குமிடம் வழங்க ஆர்வமாக அவர்களை உள்ளே நுழையச் சைகை செய்கிறார். சோதோமில் இருள் சூழ்ந்தது. ஆனால் லோத்தின் வாசலில் கோபம் எரிகிறது. கோபக்கார மனிதர்களின் கூட்டம் முன்னேறுகிறது. அவர்களின் தீப்பந்தம் நிழல்களுக்கு எதிராக மின்னுகிறது. லோத்து உறுதியாக நிற்கிறார். அவருக்கு பின்னால் தேவதூதர்கள் அமைதியான எதிர்ப்பின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். அவர்களின் இருப்பு விரோதத்தை வெட்டுகிறது. ஒரு நொடியில் இரவு பிரகாசமான வெள்ளை ஒளியின் வெடிப்பில் வெடிக்கிறது. தேவதூதர்கள் தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள். கும்பல் தடுமாறி தங்கள் கண்களை பாதுகாக்கிறது. குழப்பம் கோபத்தை மாற்றுகிறது. மேலும் அவர்களின் தீப்பந்தங்களின் தீப்பிழம்புகள் மின்னும் ஒளியில் தீங்கற்ற தீப்பொறிகளாக மங்கலாகின்றன. விடியற்காலை விடிய பாலைவனத்தின் மீது நம்பிக்கையான ஒளியை வீசுகிறது. தேவதூதர்களின் குரல்கள் அவசரமானவை. அவர்களின் கைகள் திறந்த அடிவானத்தை நோக்கிச் செல்கின்றன. பறவைகள் தலைக்கு மேல் பறக்கும்போது லோத்தும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் உடைமைகளை சேகரிக்க போராடுகிறார்கள். காலை காற்று தப்பிக்கும் வாசனையை சுமந்து செல்கிறது. விடிய பாலைவனத்தின் மீது நம்பிக்கையான ஒளியை வீசுகிறது. தேவ தூதர்களின் குரல்கள் அவசரமானவை. அவர்களின் கைகள் திறந்த அடிவானத்தை நோக்கிச் செல்கின்றன. பறவைகள் தலைக்கு மேல் பறக்கும்போது காலை காற்று தப்பிக்கும் வாசனையை சுமந்து செல்கிறது. லோத்தும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் உடைமைகளை சேகரிக்க போராடுகிறார்கள். லோத்தும் அவரது குடும்பத்தினரும் விரைவாக அழைத்துச் செல்லப்படும் போது காற்று அவர்களின் அங்கிகளையும் தாவணிகளையும் அடித்துச் செல்கிறது. அவர்களுக்கு பின்னால் அதன் விதியை இன்னும் அறியாத ஒரு நகரத்தின் மீது கருமேகங்கள் கூடி வருகின்றன. முன்னால் உள்ள பாலைவன பாதை பாதுகாப்பை நோக்கிச் செல்கிறது. உதயமாகும் சூரியனின் சூடான தொனிகளால் ஒளிரும். புயல் மற்றும் சுடரின் கர்ஜனையுடன் வானம் திறக்கிறது. மேகங்களிலிருந்து எரியும் தீப்பந்தங்கள் இறங்கி நகரங்களை எரியும் ஒளியால் தாக்குகின்றன. கோபுரங்கள் இடிந்து விழுகின்றன மற்றும் இருண்ட வானத்திற்கு எதிராக நெருப்புத் தூண்கள் எழுகின்றன. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஆழமான வண்ணங்களில் வரையப்பட்ட ஒரு கடுமையான பிரமிப்பு நிறைந்த தருணம். நேரம் மெதுவாகிறது. அவள் தோள்பட்டையின் மேல் ஒரு பார்வை பார்க்கிறாள். அவள் கண்கள் நகரத்தையே விழுங்கும். நெருப்பை பிரதிபலிக்கின்றன. அவளுடைய தோல் உப்பாக மின்னத் தொடங்கும் போது ஒரு துளி கண்ணீர் விழுகிறது. காற்றில் தானியங்கள் பறந்து செல்கின்றன. கடைசியாக ஒரு முறை பார்க்கும் நித்திய நினைவு சின்னம். கடைசியாக சோவாரின் வாயில்கள் அவர்களை வரவேற்கின்றன. வெள்ளையடிக்கப்பட்ட சுவர்கள் வெயிலில் மின்னுகின்றன. உள்ளங்கைகள் காற்றில் மெதுவாக அசைகின்றன. லோத்தும் அவரது மகள்களும் பாதுகாப்பாக உள்ளே நுழைகிறார்கள். திறந்த கைகளாலும் அமைதியான நிம்மதியுடனும் வரவேற்கப்படுகிறார்கள். பயங்கரமான இரவை அவர்கள் பின்னால் விட்டு விடுகிறார்கள். தூரத்தில் உள்ள ஒரு மலை உச்சியிலிருந்து லோத்தும் அவரது மகள்களும் அமைதியாக பார்க்கிறார்கள். மறைந்து வரும் அந்தியின் கீழ் சோதோம் மற்றும் கொமோராவின் இடிபாடுகள் புகைந்து கொண்டிருக்கின்றன.